அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நாம இன்னைக்கு நபி அவர்கள் ஓதிய சில விஷயத்தை சொல்றோம். காலையில கண்ணு முழிச்சுன்னு இதுதான் ஓதுவாங்க. உங்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களையும் அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துருவான். அந்த நற்பாக்கியங்களை பெறுவதற்கு இதுவே பாத்தீங்கன்னா சிறந்த வழியா இருக்கும். நபி அவர்கள் சொன்னாங்க, இதை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன ஆகும், நமக்கு அல்லாஹுடைய புறத்துல இருந்து உதவிகள் வரும். இப்ப அது அமல் என்னன்னு பாத்திரலாம். முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லிட்டு 10 முறை ஓதுறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அவனுக்கே உரியதுன்னு அர்த்தம். 10 முறை ஓதுறோம் அப்படின்னா அல்லாஹ்வே புகழ்றோம். அடுத்தது ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ்னு 10 முறை ஓதுறோம் அப்படின்னு அர்த்தம், அவனுக்கே எல்லா புகழும் அர்த்தம். அடுத்தது அல்லாஹு அக்பர்னு 10 முறை அப்படின்னு அர்த்தம், அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லான்னு 10 முறை ஓதுறோம் அப்படின்னு அர்த்தம், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அஸ்தோஃபிருல்லான்னு 10 முறை ஓதுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்த்துல மன்னிப்பு கேட்கிறோம். இப்ப இந்த 5ஐயும் பாருங்களேன். இந்த 5 என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, இதுல தக்பீர் இருக்கு, தஹ்மீத் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஸ்பீக் இருக்கு, அதுக்கப்புறம் களிமா இருக்கு, அதுக்கப்புறம் இஸ்திகஃபார் இருக்கு. இந்த 5 வார்த்தைக்கு 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் பல அறிவிப்புகள்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டதா இருக்கு. அப்ப இஸ்திகஃபாரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஸ்பீகும், தஹ்மீதும், தக்பீரும், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய களிமாவும் நம்முடைய இஸ்லாத்தின் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இந்த விஷயங்களை தான் நபி அவர்கள் காலையில கண் விழிச்சும் 10 முறை ஓதிருக்காங்க. ஓதன கையோட கடைசியா ஒரு துவாவை ஓதுவாங்க. அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் லீகி துன்யாய வ லீகி யௌமில் கியாமா. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் லீகி துன்யா வ லீகி யௌமில் கியாமா. அதாவது துன்யாவுடைய இன்னும் ஆகிரத்துடைய கஷ்டத்துல இருந்து என்னை பாதுகாப்பு கொடு. அதாவது அதனுடைய குழப்பங்கள், அதனுடைய சோதனைகள், அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய தீங்குகள்ல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதை 10 முறை ஓதுவாங்க. அவ்வளவுதான். இந்த 6ஐயும் 10 முறை ஓதிட்டு அவ்வளவுதான் உங்க நாளை நீங்க தொடங்கலாம். நபி அவர்கள் இதை எப்படி ஓதுவாங்கன்னா, கண்ணை திறந்துடணும், அந்த படுத்திருக்கக்கூடிய படுக்கையை விட்டு எந்திரிக்காம ஓதுவாங்களாமா. கண்ணை திறந்து உட்காந்துக்கோங்க, உட்காந்து ஓதுங்க, ஓதி முடிச்சுட்டுதான் எந்திரிச்சு போன அந்த இடத்த விட்டு. இதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சஹருடைய நேரத்துல செய்யுங்க. நபி அவர்கள் எப்பயுமே எப்ப எந்திரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தகஜத்துடைய நேரத்துக்கு நடுவுலதான் எந்திரிப்பாங்க. அதனால நம்ம எப்பயுமே காலையில கண் முழிக்கும் போது இது ஓதணும். ஆனா நபி அவர்கள் காலையில கண் முழிச்சதுங்கிறது இந்த நடுஜாமன் தான், நாம எந்திரிக்கக்கூடிய இந்த டைம் தான். அதனால எல்லாரும் இதை ஓதுங்க. அதுக்கப்புறம் அந்த நாளை தொடங்குங்க. நாள் முழுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஒரு நிறைவா இருக்கும், ஒரு நிம்மதியா இருக்கும், அல்லாஹுடைய பாதுகாப்புல இருப்பீங்க, தேவைகள் நிறைவேறும். இந்த மாதிரியான அமல்களை தான் நம்ம ஒரு நாளுடைய அஸ்திவாரமா செய்யணும். கொஞ்சம் இதனுடைய அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அந்த அஸ்திவாரம் தெரியும். அந்த ஒரு எல்லாமே எப்படி எல்லாம் அல்லாஹ் பேசிக்கா சில விஷயங்களை வச்சிருக்கானோ அது எல்லா விஷயங்களும் இதுல வந்துடும். நிறைய பிரம்மாண்டமான விஷயங்களை விட்டுட்டு நம்ம முதல்ல பேசிக்கான அஸ்திவாரங்களை போடும்போதுதான் நமக்கு பிரம்மாண்டமான நல்லதையும் நம்ம செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எடுத்தும் நான் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத முடியுமா, ஒரு நாளைக்கு இவ்வளவு செய்ய முடியுமான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய அமல்களை நம்மளால செய்ய முடியாது. சின்ன சின்ன அமல்களை கொண்டுதான் நம்மளுடைய நாட்கள் தொடங்கப்படுது. ஆனா அவ்வளவு சின்ன அமல்களை நம்ம செய்யறது இல்ல. ஷைத்தான் என்ன பண்ணுவானா, ஈஸியா இருக்குதுன்னு பக்கம் காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம செஞ்சிருவோம்னு அவனுக்கு ஒரு பயம். அதனால என்ன பண்ணுவானா, கஷ்டமா இருக்கிறத காட்டுவான். அப்புறம் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் யாரு செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு விட்டுருவோம். அதனால கஷ்டமா இருக்கிறத உங்களால முடியாட்டாலும் இந்த மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய அமல்களை எடுத்து செய்யுங்க.